நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ளைவாள் நமஸ்காரம். நேக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன்னா நான் கிளம்பிடுவேன். யார பார்க்கணும்? அனார்கலி சொல்லுங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா அவர் கிளம்பிடுவாரா? கொடுத்துடுங்க. நல்லா கொடுத்துடலாமே. ஓ, அதுக்கு நீங்க தான் இன்சார்ஜா? எல்லாத்துக்குமே நாங்க தான் இன்சார்ஜி. அப்படின்னா கொடுங்க கொடுங்க. அப்ப தனியா போயிடுவோமே. ஏன்? இங்க வச்சு கொடுத்தோம்னா உங்க கெட்டப்பையும் எங்க கெட்டப்பையும் பார்த்து ஊருக்குள்ள கலவரம் வந்துடும். அதனால ஒரு தனி இடத்துக்கு போயிட்டோம்னா கொடுக்கறத கொடுத்துக்கலாம். என்னமோ சொல்றேன், நேக்கு ஒன்னும் புரியல. இருந்தாலும் வரேன். வாங்கோ வாங்கோ போலாம் வாங்கோ. அச்சா போகோ. குமாங்கோ குமாங்கோ குமாங்கோ. செல்லமே. ஹோகர் ஐயோ, விட்டுடுங்க விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, சொன்னா கேளுங்க. ஏய், என்ன உன் கையில போட்டிருந்த மோதிரம் எங்க? நீ நிச்சயதார்த்த மோதிரம் போடுவேன்னு நான் அதை கழட்டி வச்சேன். ஆனா நீ தான் போடவே இல்லையே. யார் சொன்னா? என்ன யார் சொன்னா? ஒக்க நிமிஷம் மீனாட்சி, இது வந்துடுறேன். டேய் சரவணா, டேய் சரவணா. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த மோதிர ஞாபகமே வந்துச்சு. மாவனே இருக்கு உனக்கு. வா. அத்தை, இவனை காணோமே. வாழ்த்துக்கள் சரவணா. அத்தை, நான் மீனாட்சி பேசுறேன். மீனாட்சி, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அத்தை. தேங்க்யூ 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 அத்தை. அவன் இங்க இங்கதான் அவர் ரூமுக்கு போயிருக்காரு அத்தை. அவரு செல்போனை விட்டுட்டு போயிட்டாரு. இப்படிதாம்மா அவன் பொறுப்பே இல்லாம இருப்பான். போனை எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து தேடி கொடுமான்னு கெஞ்சுவான். நீதாம்மா அவனை பொறுப்பானவனா மாத்தணும். என்ன சரியா? சரிங்க அத்தை. ஸ்கைப்ல உங்க நிச்சயதார்த்தத்தை பார்த்தேன் மீனாட்சி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ ரொம்ப அழகா இருந்த. தேங்க்ஸ் அத்தை. இங்க பக்கத்துல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தாங்க. உன் அண்ணன் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, சரவண ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொன்னாங்க. அண்ணன் பொண்ணா? மீனாட்சி, அத்தை சாரி மீனாட்சி. நானும் மாமாவும் வர முடியாத சூழ்நிலை தான். உங்க நிச்சயதார்த்தத்துல பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. அத்தை, எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லம்மா, நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதான்னு நீ எவ்வளவு மனவலியோட இருந்திருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரவணனும் ரொம்ப பாவம் தான். சரவண மீனாட்சி தான் எங்க அப்பா அம்மான்னு சொல்ல முடியாம புள்ள ரொம்ப தவிச்சு போயிட்டான். இந்த மாதிரியான சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது மீனாட்சி. பெத்த அப்பா அம்மாவோட பேரு கூட சொல்ல முடியாம சரவண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா மீனாட்சி. என்னம்மா அமைதியாயிட்ட? ஹலோ மீனாட்சி? இல்ல ஒன்னும் இல்ல. அண்ணன் எங்க இருக்காங்க மீனாட்சி? யாரத்த? தமிழ் அண்ணனை தான் கேக்குறேன். மீனாட்சி, உங்க அப்பா எங்கன்னு கேட்டேன். அப்பா அப்பா மேல பந்தியில இருக்காரத்த. 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதாம்மா என் அம்மாவையும் அண்ணனையும் வீடியோல பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி. அண்ணி கூட இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ஆமா, அண்ணி கூட நின்னுட்டு இருந்த பொண்ணு யாரு? அவங்க ஐஸ்வர்யா, அண்ணனை கட்டிக்க போற பொண்ணு. அவளும் ரொம்ப அழகா தான் இருந்தாமா.
உன் தாத்தாவும் பாட்டியும் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஒரே ரகலை பண்ணியிருக்காங்க போல. அவங்க உண்மையிலேயே ஐடியல் கப்பிள்ஸ் மீனாட்சி. வாழ்ந்தா அவங்கள மாதிரி ஒரு தம்பதியாரா தான் வாழணும். அதுதான் என்னோட குறிக்கோள். என்னம்மா? என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ உன் மனநிலைமை அப்படிதாம்மா இருக்கும். நானும் உன்ன மாதிரியே தான் இருந்தேன். அத்தை, சொல்லுமா. இப்போ எங்க இருந்து பேசுறீங்க? வீட்ல இருந்துதா? ஏமா? இல்ல, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். டொரண்டோ, கனடால இருந்துதா? மீனாட்சி, ஹலோ மீனாட்சி, இருக்கியாமா? ஹலோ அத்தை. என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? எதுக்கு இப்படி கேட்ட? இல்ல, சும்மாதான். இங்க டெம்பரேச்சர் மைனஸ்ல இருக்கு. வெளியே ஃபுல்லா பனி. நயகரா ஃபால்ஸே ஃபுல்லா உறைஞ்சு போயிருக்குன்னா பாரு. கல்யாணம் ஆகி ஹனிமூன்னு சொல்லிட்டு 1 மாசம் இங்க வந்துட்டு போங்க. சரவணா உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக சொல்றேன், சரியா? என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? கல்யாணத்தை பத்தி எதுவும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத மீனாட்சி. ஆரம்பத்துல நீ கூட தான் சரவணா உண்மையை சொல்லும்போது கோவப்பட்டிருக்க. அப்புறம் 2வது தடவை அவன் உண்மையை சொல்லும்போது சரின்னு அவனை ஏத்துக்கிட்டல்ல. அது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா என் அண்ணன் மனசு மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உண்மையை சொன்னதும் நீ கோவப்படாம ஏத்துக்கிட்டேன்னு சரவணன் என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் மீனாட்சி. எனக்கு உங்க 2 பேரையும் இப்பவே நேர்ல பார்க்கணும் போல இருக்கு. மீனாட்சி, உன் மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரவணன் கிட்ட நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லு. Once again, congratulations. சரி, பாய்மா, டேக் கேர். நான் வைக்கிறேன். வாழ்க்கையில எந்த காரணத்துக்காகவோ யாருக்காகவோ அந்த சரவண குடும்பத்தை சேர்ந்த யாரையும் நம்ம ஊருக்குள்ளேயோ நம்ம உறவுக்குள்ளேயோ அனுமதிக்க மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடு. நிச்சயார்த்த சமையல் சாதம். மைனா, என்னவ்ல உன்னை சரவணன் கூட தானே உட்காந்து பேசணும். இப்ப எதுக்கு இங்க வந்த? இல்ல மைனா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன, நிறையவே பேசலாம். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. எனக்கு வேணாம். யாரு விசேஷத்துக்கு வந்தவங்க எல்லாருமே வயிறு நல்லா முக்கிட்டு போயிருவாங்க. ஆனா கல்யாணம் பொண்ணு கல்யாண மாப்பிள்ள மட்டும்தான் வந்து கடைசி வரை பட்னியா கிடக்கணும். அதனால ஒழுங்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா. எனக்கு வேணாண்டி. உனக்காக தான் கொண்டு வந்தேன். வேணாம் சொல்றேன்ல. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற நீ? என்ன அவருக்கு உனக்கும் சண்டையா? இங்க பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி, சாரி சொல்லு. சரி, லொகேஷன் சேஞ்ச் பண்ணுவோம், வா போலாம், வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற நீ? என்ன அவருக்கு உனக்கும் சண்டையா? இங்க பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி, சாரி சொல்லு. சரி, லொகேஷன் சேஞ்ச் பண்ணுவோம், வா போலாம், வா. லொகேஷன் ஓகேயா? தனியா வந்து பேசுற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? சரவணனோட அம்மா பேசுனாங்க. சரி, என்ன உங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? அது இல்லடி. அப்புறம் அவங்க என் மீனாட்சி அத்தை மாதிரியே பேசினாங்க. புரியலவ்ல.
கனடால இருக்கிற ஏன் மீனாட்சி அத்தை மாதிரியே பேசினாங்க. நீ எப்ப உங்க கன்னட அத்தை கிட்ட முன்னாடி பேசியிருக்க? ஐயோ, அவங்கள மாதிரி பேசினாங்கன்னு நான் குரலை வச்சு சொல்லல மைனா. அப்புறம் பேசின விதத்தை வச்சு சொல்றேன். எங்க அப்பாவா அண்ணன்னு சொல்றாங்க, எங்க அம்மாவா அண்ணின்னு சொல்றாங்க. என் தாத்தா பாட்டி பத்தி கூட பேசினாங்க. அவங்க எப்படி இதெல்லாம் பேசிருப்பாங்க மீனாட்சி? என்ன சொல்லு, கேக்குறோம்ல. சரவண நிஜமாவே என் அத்தை பையனா இருப்பானோன்னு பயமா இருக்குடி. ஏய், எதுக்கு சிரிக்கிற? ஏய், அவனை பார்த்தா என்ன கன்னடக்கார மாதிரியா இருக்கு? அவங்க நல்ல வெள்ளன்னு இருப்பாங்க மீனாட்சி. இவன் மட்டும் என்ன கருப்பாவா இருக்கான்? ஐயோ மீனாட்சி, வெள்ளல இந்த வெள்ள இல்ல மீனாட்சி, நல்ல ரோஸ் வெள்ள. முடியில இருந்து முனங்கால் வரைக்கும் நல்ல வெள்ளாவி வச்சு வெளுத்த மாதிரி வெள்ளன்னு இருப்பாங்க. ஏய், அப்புறம் எப்படி மைனா அவங்க அப்படி பேச முடியும்? என்ன, இதுவும் சரவணன் போற டிராமாவா தான் இருக்கும். அவர் டிராமால வேற லெவலுக்கு போயிட்டு இருக்காரு, கூப்பிட்டு கண்டிக்கணும். இல்ல மைனா, இது வரைக்கும் அவன் பண்ணதெல்லாம் டிராமா தான் நினைச்சேன். ஆனா இதே என்னால அப்படி நினைக்க முடியாது மைனா. ஏன்? ஏன்னா அவங்க பேசின விதம் அப்படி இருந்துச்சு. அவங்க பேசினது அத்தனையும் உண்மையாவே இருந்துச்சு. அவங்க குரல்ல கொஞ்சம் கூட போயிருந்த மாதிரி எனக்கு தெரியல மைனா. எனக்கு அப்படியே தலை சுத்துதுடி. சரவண மட்டும் என் அத்தை மகனா இருந்தா. இங்க பாருப்ல, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அவன் தைரியமா உங்க தாத்தா பாட்டிக்கிட்டே போய் நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டவன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்க மாட்டானா? எல்லார்கிட்டயுமே கதை, வசனம், திரைக்கதை நல்லா பக்காவா எழுதி கொடுத்து பேச வைக்கிறான். அத புரிஞ்சுக்க லூசு. இல்ல மைனா. இந்தாவ்ல, உங்க தாத்தா பாட்டி உன்னை ஏமாத்துவாங்களா? மாட்டாங்க. சரவண டிராமா போடணும்னு கேட்ட விஷயத்த உங்க தாத்தா தானே உங்ககிட்ட வந்து சொன்னாப்ல? ஆமா. அப்புறம் எப்படி இந்த டிராமா விஷயம் பொய்யா இருக்க முடியும் மீனாட்சி? சரவணே உங்க அத்தை பையன் இல்லைன்றனால தானே டிராமா போட கேட்டிருக்கான். அதுவும் கரெக்ட் தான்டி. ஆனா உன்னால ஒண்ணும் கிடையாது. யூ பி சைலண்ட், ஓகே? சரவணா உங்க அத்தை பையன் கிடையாது ஒரு தரம், கிடையாது 2 தரம், கிடையாது 3 தரம். டிங் 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 டிங். ஏல முடிஞ்சு போச்சு, ஒழுங்கா போங்க. ஏய் மைனா. இல்ல அண்ணே, இருக்கனே வரேன். ஒரு நிமிஷம் இரு. ஏய் மைனா. டேய் சரவணா, ஏன் இந்த டிராமால உங்க அம்மாவையும் நடிக்க வச்சு என்ன டென்ஷன் பண்ற? செல்போனை வேற காணோம். இவ எங்க போனா? எங்க போன நீ? இங்கதான், ரூம் வரைக்கும். சரி, என்னோட போனை பாத்தியா? இங்கதான் வச்சுட்டு போனேன், காணோம். தேங்க்ஸ். பொறுப்பா என் பொண்டாட்டி தான் எடுத்து வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன பயம். மீனாட்சி, உன் கை நீட்டு. எதுக்கு? கைய பிடிக்கவா? இல்லடி, நிச்சயதார்த்த மோதிரம் போடணும், அதான். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு மோதிரத்தை போய் எடுத்துட்டு வரணும்னு தோணுது. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, போ. மீனாட்சி, மோதிரம் நான் நேத்தே வாங்கிட்டேன். இங்க எல்லாரும் முன்னாடியும் மோதிரம் போட கொஞ்சம் கூச்சமா இருந்தது, அதான். சமாளிக்காதடா. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் மோதிரம் போடணும்னே உனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் எனக்கு தெரியும். ஏ மீனாட்சி, இது அம்மா வாங்கி கொடுத்த என்கேஜ்மெண்ட் கிஃப்ட், வேணான்னு சொல்லாத ப்ளீஸ். என்ன? சரி, போடு. தேங்க்ஸ் மீனாட்சி. அண்ணா போட்டோகிராஃபர்னா, வாங்க வாங்க வாங்க. எதுக்குடா போட்டோலாம்? வரலாறு ரொம்ப முக்கியம் மீனாட்சி. நீ கை காட்டு, போட்டோ எடுங்கண்ணா. ஆரம்பிச்சுட்டாடா. என்னடி? அந்த மோதிரத்தை வச்சு இந்த மைண்ட் ஒரு கேம் விளையாட போறேன். என்ன கேம்? என்ன உனக்கு தெரியாதா? சரி ஒரு நிமிஷம் இரு. ஏப்பா அந்த குடத்தை எடுத்துட்டு வா. நான் வந்துட்டேகோ. ஓடி 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 ஓடியா போய். உள்ள தண்ணி இருக்கா? ஊத்திட்டேக்கா. சூப்பர். சரவா அந்த மோதிரத்தை கொடுங்க. நீ கும்பிட்டுக்கனே. அடகு வைக்க மாட்டாங்க, கொடுங்க. அப்பனே முருகா, போய் தொலை. அம்மா, எதுக்குடி மோதிரத்தை போட்ட? இப்ப 2 பேரும் ஒண்ணா குடத்துக்குள்ள கைய விட்டு மோதிரத்தை தேடி எடுக்கணும். இதுல யார் முத எடுக்கிறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பேன். அவங்க கை தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓங்கி இருக்கும்.
யார் தோக்குறாங்களோ அவங்க தான் டம்மி பீஸ். ஓகேயா? ஓகே மைனா, செம்ம கேம், நான் ரெடி. என்னப்ல, நீ ரெடியா? நானும் ரெடி தான். ம். யாரு டம்மி பீஸ்னு பாத்துடலாம். சூப்பர். சரி, ஓகே. 1 சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. 2 3 இரு மீனாட்சி. எடு. ஆண் வர்க்க ஆட்டா அசிங்கமா போறது. நீ எடு மீனாட்சி. எடு. நே விட்றாதே, டம்மி பீஸ்ன்றாங்க. எடுத்துரு விட்றாத, எடுத்துரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ரெண்டு சைலண்ட் ஆயிட்டாங்க? அதானே, என்னாச்சு இவங்களுக்கு? மீனாட்சி, ஏ தம்பி, கீழே உள்ளத ஹலோ, பெசஞ்சது போதும், ஏச்சிடுங்க. பஞ்சாயத்து நடக்குது, பஞ்சாயத்து நடக்குதான்னு கேக்குறேன். இந்தாப்ல உன் மோதிரத்தை புடி, வாங்க தம்பி போலாம். கை நீட்டு மீனாட்சி. நல்லா இருக்கா? அழகா இருக்கு. ஏய், எனக்கு ஏதாவது கால் வந்துச்சா? நாமளே பேசணும்னு நினைச்சோம், இவனே பேசிட்டான். என்னடி, கால் வந்துச்சா இல்லையா? ம், யார் பேசுனா? நீ பேச சொன்னவங்க தான். நான் பேச சொன்னனா? யாரு? நல்லா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடி. ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் இரு. அம்மா பேசுனாங்களா? நீ கால் பண்ண சொன்னியாமே, அதான் பண்ணாங்க. ஆமா மீனாட்சி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சோன்னு பேசுறேன்னு சொல்லியிருந்தேன், அதான் பண்ணிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல, பொதுவா ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. நிச்சயதார்த்த வீடியோ ஸ்கைப்ல பாத்திருப்பாங்க, அத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஓ, சொன்னாங்களே. ரொம்ப சந்தோஷம், நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருந்தீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மாமா, அத்தை, வைத்தி, அப்பத்தா எல்லாரும் 25 வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறாங்க, அத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? மைனா சொன்ன மாதிரி இதை பேசுன்னு எழுதி கொடுத்திருப்பான் போல இருக்கே. கரெக்டா அத்தை பேசினதே கேக்குறான். என்ன மீனாட்சி? பேசாம இருப்பாங்களா? எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னு கண் கலங்குனாங்க. உங்க அம்மாவோட சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் வீடியோ பார்த்தாங்களாம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மதியோதினி ஆண்டியா? அவங்க எங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீனாட்சி. ஓ, மீனாட்சி, கனடால இப்ப நீ நானும் இருக்கணும் மீனாட்சி, செம்மையா இருக்கும். ஏன்? எங்க திரும்பினாலும் ஒரே ஐஸ் கட்டியா தான் இருக்கும். சில நேரம் நானு, அப்பா, அம்மா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ஐஸ் கட்டி அடிச்சு விளையாடிட்டு இருப்போம், பாத்துக்கோ, செம்ம ஜாலியா இருக்கும். அதுவும் இப்ப நயாகரா ஃபால்ஸ் பார்க்கணுமே. இந்த ஃப்ரிட்ஜ் ஓவர் கூலானா ஃப்ரீசர் ஃபுல்லா ஐஸ் கட்டி அவன் பாத்திருக்கியா? அது மாதிரி வாட்டர் ஃபால்ஸே ஃபுல்லா ஐஸ் கட்டியா உறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் நானும் தாத்தாவும் சேர்ந்து திருட்டு தம்ம, திருட்டு தண்ணி எல்லாம். சரவணா, என்ன? எனக்கு
உன் ஃபேமிலி போட்டோ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன மீனாட்சி, நம்ம ராத்திரி வீட்டுக்கு போனது ஞாபகப்படுத்து. நானு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் வருஷம் வேர்ல்ட் டூர் போவோம். அப்ப எடுத்த போட்டோஸ், அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாமே இருக்கு. நான் உனக்கு காட்டுறேன். என்ன இவன் இவ்ளோ நம்பிக்கையா பேசுறான்? டிராமாக்காக ஒருத்தர் இவ்ளோலாம் பண்ண முடியுமா என்ன? எனக்கு குழப்பத்துல தலையே சுத்துது.